கவிஞர் அவர்களே, அதாவது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர்களோட டெல்லி பயணத்தை விமர்சனம் பண்ணி ஒரு கருத்தை வெளியிட்டார். குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவே அவர் டெல்லி போனார்னு சொன்னாரு. ஸோ அதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக திமுக கலந்து ஒருத்தர் பேசி ஆகணும் இல்லையா? கண்டிப்பா பேசி ஆகணும் இல்லையா? ஸோ அது பேசும்போது நம்மளோட மூத்த நிர்வாகி, கழக உடன்பிறப்பு மூத்த நிர்வாகி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மூத்த நிர்வாகி என்னன்னா, புது புது டேர்ம் ரிலீஸ் பண்றதுல தலைமை மாதிரி யாரும் கிடையாது. வட்டாட்சியராவது அந்த மாதிரி தலைமை வந்து வேலையா பாருப்பா போற போக்குல ஒரு அடி அடிச்சுட்டு போயிருவோம்ல. அது மாதிரி இப்போ ஒரு விஜய் எனக்கு அவரை பத்தி ஒரு சின்ன விஷயம் தெரியும். எதை பத்தியுமே அலட்டிக்காம, எதை பத்தியுமே கண்டுக்காம கூலா பதில் சொல்லிட்டு போவாரு. ஆனா அந்த கேள்விக்கு அது பதிலா இருக்காது. கண்டிப்பா. அதாவது அது வந்து அவரோட பாணி, ஆமா பாணி ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விமர்சனம் விஜய் அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக இது ஒரு பச்சா பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி, பச்சானது குழந்தைத்தனமான பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? இது வந்து பாலிடிக்ஸுக்கே ஏத்துக்காத பதில். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கட்சி ஆரம்பிச்சு உள்ள வந்துட்டாரு. இன்னைக்கு அவர் ஒரே ஒரு எதிரி யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னோட எதிரின்னு சொல்லிட்டாரு. அப்பயே இவருக்கு தெரிய வேணாமா இந்த விஷயம்? ஏன்னா இவர் ஒரு பொதுச் செயலாளராக இருக்காரு. இன்னைக்கு ஒரு கட்சியில மிகப்பெரிய ஆளுமையாகவும் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அது போக இப்போ அவர் சட்டத்துறை அமைச்சராக வேற மாத்திருக்காங்க. ஸோ அவருக்கு சட்டமும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்ப ஒரு தலைவரை இவர் வந்து பச்சா அப்படின்னு சொல்றதை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். மும்மொழி கொள்கையை வேணாம்னு சொன்னவங்க நீங்க, இந்தியை எப்படி இப்படி திணிக்கலாம் நீங்க? இதை நான் உங்களை கேட்கிற கேள்வியா இருக்கட்டும். ரொம்ப கோவப்படுறேன். சம்பந்தமெல்லாம் பேசுறது தெரியுது. ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது அவர் பாணிலேயே வந்து நம்ம விளக்கம் கொடுக்கலாம் அவருக்கு. அதாவது என்னன்னா, இது வந்து பச்சா பாலிடிக்ஸா இல்ல பாட்ஷா பாலிடிக்ஸான்னு போவோம். கண்டிப்பா. நன்றி, வணக்கம்.